ஒரு பெண் கொடுத்த புகாரை இவ்வளவு தூரம் ஏன் பேஸ்புக் போடுறா மாத்தணும்? திமுக அரசுக்கு எதிராக இருந்தா யாரா இருந்தாலும் நாங்க கைது பண்ணி நாங்க பொய் வழக்கு போடுவோம்னு நீங்க மக்கள்கிட்ட காட்டுறீங்களா? Aeroline, life-lasting windows and doors from Sarvesh. Experience the thrill. Watch sharks glide overhead at India's first tunnel aquarium, VGP Marine Kingdom. Book your tickets now. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Behind its Gold Hall of Famous March 1 மற்றும் 2 தேதிகளில் சென்னை சார் முக்தா வெங்கடேஸ்வரா கான்சர்ட் ஹாலில் நடைபெறுகிறது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஒட்டுனது வலசரவாக்கம் காவல் நிலையம், திருப்பி வர்றது நீலாங்கரை காவல் நிலையம். வந்த வேகத்துக்கு சம்மனை கிழிச்சிருந்தா சம்பந்தப்பட்டவங்க ஏன் கிழிச்சிங்கன்னு கேட்கணும். எடுத்த உடனே சட்டையை பிடிக்கிறார். அவர் வந்து ஒரு 25 வருஷம் ராணுவத்தில் பணி செய்த ஒரு ராணுவ வீரர். அவர் சம்மனை கிழிக்கல, அங்கிருந்த ஓட்டுநர் சுபாஷ் தான் சம்மனை கிழிக்கிறாங்க. சரி, அவர் சம்மனை கிழிச்சுதான் அப்படி சர்வதேச குற்றமா? அது சம்மன் வந்து படிப்பதற்காக மட்டும் தானே, அது அப்படி படம் போட்டு ஊருக்கு காட்டணுங்கிற அவசியமே இல்லையே. சாரி சார், நான் சாரி கேட்டுக்கிறாங்க. என்ன சாரி? அதை கூட ஒரு அலட்சியம். ஒரு கட்சி தலைவருடைய மனைவி, அவங்க ஒரு படிச்ச பெண், அவங்க ஒரு வழக்கறிஞர், அவங்க என்ன சாரி? ஸ்டேஷன் கொண்டு போகாம அங்க இருக்கக்கூடிய ஒரு திடலை கொண்டு போய் 2 பேரையும் அவ்வளவு மோசமா 4 காவலர்கள் தெரிந்து சாக்கிட்டாங்க. அங்க வச்சு தாக்குனது மட்டும் இல்லாம திருப்பி ஸ்டேஷன்ல கொண்டு போய் கால்லையும் கையிலையும் வந்து அவ்வளவு இரும்பு ராட வச்சு அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் செய்யணும்? ஒரு பொது வெளியில ஒரு பொது பிரஸ் மீட்ல இப்படி வந்து பேசணுமா? அப்போ நீங்க காயப்படுத்துறதெல்லாம் ஊடகங்கள், நீங்க பாலியல் வழக்கு என்ன பாலியல் வழக்கு? என்ன பாலியல் வழக்கு? முதல்ல இந்த வார்த்தை உங்களுக்கு தப்பா தெரியலையா? எங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்குல்ல, எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல. நேற்று மத்தியானம் வந்து எல்லாமே காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்படி நம்ம வேலைக்கு போவோமோ அதே மாதிரி சுமூகமும் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா மத்தியானத்துலேருந்து ஒரு பரபரப்பு. திரு சீமான் அவர்களுடைய வீட்டில் வந்து ஒட்டப்பட்ட அந்த சம்மன் கிழிக்கப்பட்டுச்சு. அங்கே காவலராக இருந்தவர் வந்து அடித்து இழுத்துட்டு போகப்பட்டார். என்ன சார் நடந்துச்சு? ஒரு சம்மன் கொடுப்பது என்பது காவல்துறையின் வேலை. ஆனால் கொடுத்த சம்மனை வந்து அவங்க படிக்கிறாங்களா, கிழிக்கிறாங்களா, என்ன பண்ணுறான்னு பார்க்குறது காவல்துறையின் வேலை இல்லை. இப்போ நானே கிட்டத்தட்ட ஒரு 20 சம்மனுக்கு மேலே எனக்கு காவல்துறை கொடுத்துருக்காங்க. இப்போ திருச்சியில் வந்து கடந்த 2024 வந்து இந்த சண்டாளர் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினதுக்காக சம்மன் கொடுக்கப்படுது. சம்மனை வீட்டு வாசல ஓட்டினாங்க. காவல்துறை போனோடனே வீட்டில் கிழிச்சிட்டாங்க. நான் வெளியூர்ல இருந்தேன். அதே போல குண்டர் சட்டம் போட்ட போதும் வீட்டில் சம்மன் கொடுத்தாங்க. சம்மனை வந்து காவல்துறை ஓட்டிட்டு போறாங்க, கிழிச்சிட்டாங்க. எல்லார் வீட்லையும் சம்மன் ஓட்டினா கிழிக்க தான் செய்வாங்க. ஜாபர் சாதிக்கூடிய வழக்கில் அவங்க அம்மா வந்து காவல்துறை கண்ணு முன்னாடியே சம்மனை கிழிச்சதை காணொலியாவே நம்ம பார்த்தோம். அதெல்லாம் இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கலையே. இங்க சம்மனை கொடுப்பது வலசரவாக்கத்துடைய காவல்துறை. வலசரவாக்கத்துல இருந்து காவல்துறை உதவி ஆய்வாளர் போய் சம்மனை அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கொடுக்கணும். சீமான வீட்டில் இல்லைன்னா அவர் சார்ந்த ஆட்கள்கிட்ட சம்மன் கொடுக்கலாம். இதான் ப்ரொசீஜர். அவங்க மனைவிட்ட கொடுக்கலாம். சம்மனை வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். 41A சம்மன் நேரில் தான் கொடுக்கணும்னா அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு தருமபுரியில் எடுத்து கால் நடத்திருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியும். ஒரு நாளைக்கு 2-3 முறை வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை. அப்ப நேரில் போய் நீங்க கொடுத்துருக்கலாம். விஜயலட்சுமி இங்கிருந்து வண்டி பிடிச்சி நீங்க பெங்களூர்ல போய் அவரை போய் வாக்குமூலத்தை வாங்கிட்டு வர தமிழக காவல்துறை அண்ணன் சீமான சந்திச்சு கொடுத்துருக்கலாம். முதல் நாள் தான் சம்மன் கொடுக்குறீங்க. காலையில 11 மணிக்கு அண்ணன் சீமான தரப்புல இருந்து வழக்கறிஞர் அணியில போயிட்டு ஒரு 2 நாள் வழக்கு அவகாசம் வேணும், நாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்க கொண்டு போயிருக்கோம், தொடர்ச்சியான பயணம் இருப்பதனால அவர் வந்து வழக்கு ஏற்கனவே வந்திருக்காரு, திருப்பி வருவாருன்னு சொல்றாங்க. 10 பக்கத்துக்கு அவருக்கு அண்ணன் சீமான் சார்பா கடிதம் கொடுக்கப்படுது. கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு 1 மணி நேரத்தில் திருப்பி போய் வலசரவாக்கம் காவல்துறை சம்மன் கொடுத்துட்டீங்க. சம்மனை ஒட்டியாச்சு. சம்மனை ஒட்டிட்டு போனதுக்கு அப்புறம் காவல்துறை அங்கிருந்து போயிருது. அங்கிருந்த செய்தியாளர்கள் வந்து என்ன பண்றாங்க, வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு அழைச்சு இந்த மாதிரி சம்மன் நீங்க ஒட்டின சம்மனை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டினது வலசரவாக்கம் காவல் நிலையம், திருப்பி வர்றது நீலாங்கரை காவல் நிலையம். நீலாங்கரை காவல் ஒட்டல, வலசரவாக்கத்தினுடைய காவல்துறை உதவி ஆய்வாளர் SI தான் வந்து ஒட்டுறாரு. அவர் ஒட்டிட்டு அவர் வந்து வலசரவாக்கமே வந்துடுறாரு. அவர் வந்த பிறகு அங்க இருக்க செய்தியாளர்கள் அழைச்சி பேசுறாங்க, இந்த மாதிரி நீங்க ஒட்டின சம்மனை கிழிச்சிருக்காங்க அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, அவர் நீலாங்கரை காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாரு, சம்மனை கிழிச்சிட்டாங்க போய் பாருங்கன்னு. வந்த வேகத்துல இந்த ஆய்வாளர் வர்றாரு. 2 நிமிட காணொலி சமூக வலைதளங்கள்ல இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. வந்த வேகத்துக்கு சம்மனை கிழிச்சிருந்தா சம்பந்தப்பட்டவங்க ஏன் கிழிச்சிங்கன்னு கேட்கணும். அந்த எந்த இதுவே நடக்கல, ஒரு கான்வர்சேஷன் நடக்கல, 2 பேருக்கு உரையாடல் நிகழ்த்தப்படல. எடுத்த உடனே சட்டையை பிடிக்கிறார். அவர் வந்து ஒரு 25 வருஷம் ராணுவத்தில் பணி செய்த ஒரு ராணுவ வீரர். தனி பாதுகாப்புக்காக சீமான் அவர்கள்ட்ட அவர் பணி செய்யறாரு. அப்ப எடுத்த உடனே அவர் சம்மனை கிழிக்கல, அங்கிருந்த ஓட்டுநர் சுபாஷ் தான் சம்மனை கிழிக்கிறாங்க. இவர் கூட நிக்கிறாரு. எடுத்த உடனே அவர் வந்து இப்போ நீங்க ஒரு பெண் மட்டும் தனியா இருக்காங்க, அண்ணி மட்டும் தனியா இருக்காங்க, யாரும் கட்சிக்காரங்க இல்ல, எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க, எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாம ஒரு காவல்துறை ஆய்வாளர் ஒரு வீட்டுக்குள்ள போக வேண்டிய தேவையில்லையே, போகக்கூடாது, ப்ரொசீஜர் படி போகக்கூடாது. சம்மனை கிழிச்சிருந்தா நீங்க வெளியே வச்சு பேசணும், ஏன் கிழிச்சின்னு கேட்டுக்கணும். இன்னொன்னு கேட்கறதுக்கான எந்த ரைட்ஸும் நீலாங்கரை காவல் ஆய்வாளருக்கு இல்ல. அப்ப முழுக்க ஒரு கட்சி தலைவர் வீட்டுக்குள்ள போய்
அநாகரிகமா நடந்து இதை பரபரப்பாக்கணும், நான் உன் வீட்டுல வந்து உன் பாதுகாவலர் கைது பண்ணேன், உன்னால முடிஞ்சா என்னென்ன பாத்துக்கடா அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனத்துல தான் அந்த காவல் ஆய்வாளர் அடிச்சு ஏ பைத்தியக்காரா ஏ லூசு அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. சரி, அவர் சம்மனை கிழிச்சதான் அவருடைய சர்வதேச குற்றமா? அது சம்மனை கிழித்ததுனாலே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுமா? நீங்க ஒரு சம்மனை ஓட்டிட்டாங்க, ஒட்டின சம்மனுக்கு திடீர்னு மழை வந்து கிழிஞ்சு கீழே விழுந்துருது, என்ன செய்ய முடியும்? சம்மன் விட்டுனா சம்மனை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டுவாங்களா? சம்மன் வந்து படிப்பதற்காக மட்டும் தானே, அது அப்படி படம் போட்டு ஊருக்கு காட்டுங்கிற அவசியமே இல்லையே. அண்ணன் சீமான் கூட கேட்டிருந்தாங்க, சம்மன் வந்து நான் படிப்பதற்கா இல்லை மக்கள் படிப்பதற்கா? சம்மனை நீங்கள் கொடுத்துட்டீங்க, சீமானுக்கும் செய்தி போயிருச்சு, வீட்டில் உள்ள தெரிஞ்சிட்டாங்க, அப்புறம் கிழக்கி தானே செய்வாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க தமிழக அரசு காவல்துறையை வச்சு நாம் தமிழ் கட்சியை முடக்கணும், ஒரு உளவியல் தானே டிஸ்டர்பன்ஸை உருவாக்கணும்னு சொல்லி செய்யப்பட்ட நிகழ்வாக தான் அந்த காவல்துறை அங்கே வந்து அதிகாரிகள் மேலே வந்து அவங்க மேலே வந்து கை வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து துப்பாக்கி வச்சு நான் வந்து சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டினாரா, அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸும் இல்லை. ஒரு பொது வெளியில அவருடைய துப்பாக்கியும் பறிமுதல் செஞ்சதாகவும் எல்லா ஊடகங்களும் ஒரு பொது வெளியில ஒரு 20 கேமராக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. 20 கேமராக்கள் பார்க்கும்போது யார் அடிச்சாங்கிறத கண்கூட நம்ம பார்க்கிறோம். அதை உள்ள போன உடனே அப்படி அடிச்சிருத்து நீ வந்து போலீஸ் மேலே கை வைப்பேன், போலீஸ் மேலே கை வைக்கல, தடுக்கிறார் அவர். தடுக்க அடிக்க வரும்போது தடுக்காம என்ன செய்ய முடியும்? அடிக்க வரும்போது அடிங்கன்னு வேடிக்கை பார்க்க முடியுமா? தப்பே செய்யலையே, எந்த தப்பும் செய்யாத ஒருத்தர் சீமான் வீட்டில் பாதுகாவலராக இருந்தாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க அவரை அடிச்சு அவரை சட்டையை கிழிச்சு ஒரு 50 வயது மதிக்கத்தக்க நபரை ராணுவத்தில் கார்கில் போர்களில் ஈடுபட்டவர், காஷ்மீர்ல இருந்தவர், ஒரு பணியில் இதுல இருந்து நாட்டுக்காக போராடின ஒரு வீரன், அவனுக்கு சரதரன்னு இழுத்துட்டு வந்து வண்டிக்குள்ள தள்ளும்போது அவர் தன்னுடைய தனி பாதுகாப்புக்காக உரிமம் பெற்ற துப்பாக்கி வாங்கி வச்சிருக்காரு. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உரிமம் பெற்ற துப்பாக்கி தனி பாதுகாப்புக்காக வச்சிருக்காரு. அதை அவர் வந்து பயன்படுத்துறாரு. அதுக்கு முழுக்க முழுக்க லைசன்ஸ் இருக்கு. அவர் வந்து சட்டையை மேல தூக்கும் போது அந்த ரிவால்வர் அந்த துப்பாக்கி தெரிஞ்சிருச்சு. உடனே துப்பாக்கி எடுத்து கொடுக்க போறாரு. உடனே துப்பாக்கி வச்சிருக்காங்க, அதை பரபரப்பாக்குறாங்க. அப்ப என்னன்னா, நான் கேள்விப்பட்டவரை அவர் துப்பாக்கி வச்சிருப்பது காவல்துறைக்கு ஏற்கனவே தெரியும். தனி பாதுகாவலர் அவர் இருக்கிற விஷயமும் தெரியும். அண்ணன் சீமான் அவர்களுடைய பாதுகாப்பை குறைக்கணும். சீமான் வீட்டில் வேலை பார்த்தா இப்படி நாங்கள் வந்து அடிச்சு இழுத்துட்டு போவோம், பொய் வழக்கு போடுவோம், கொலை முயற்சி வழக்கு போடுவோம். அப்போ துப்பாக்கியோட ஒரு பாதுகாவலர் இருக்காரு அப்படிங்கும் போது இப்ப அண்ணன் சீமான் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வருது. சீமான் வீட்டை வந்து முற்றுகிட வரன்னு வரான். துப்பாக்கியோட ஒரு தனி பாதுகாவலர் அண்ணன் சீமானுக்கு இருக்காங்க போது மற்றவன் வர பயப்படுறான். இப்போ அந்த பாதுகாப்பை குறைக்கணும். சீமான் வீட்டில் வேலை பார்க்கறவங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும். நாம் நம்ம கட்சிக்காரங்களும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும். சீமானுக்கு ஆதரவா நீ நின்னா உன் மேல பொய் வழக்கு போடுவேன், உன்னை எப்படி பொது வெளியில கட்சிக்கு தலைவர் வீட்டில் வச்சு அடிச்சு இழுத்துட்டு போவேன், உன்னை கேட்க நாதி இல்லை அப்படிங்கிற ஒரு த்ரெட்னிங்க உருவாக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு நீலாங்கரை காவல் ஆய்வாளர் சொல்லி அனுப்பப்பட்டிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. சீமானன் அவர்கள் வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பிலையும் சொல்லியிருந்தார், அந்த காவல் ஆய்வாளர் எனக்கு நல்லா தெரியும், வீட்டுக்கு பாதுகாப்பு வந்திருக்காரு, நேற்று என்னமோ திடீர்னு வந்து ஒரு சாமியார் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டுருந்தாரு. இல்ல, அதுதான் நீங்க அந்த காவல் ஆய்வாளர் வந்து அந்த பகுதியில் வேலை செய்யறதுனால அண்ணன் வீட்டுக்கு அடிக்கடி பாதுகாப்புக்கு அந்த தொடர்ச்சியான வந்து இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தாங்க. அப்புறம் சீமான பிறந்த நாளுக்கு அந்த பந்தோபஸ்து எல்லாம் போடுவாங்க, கட்சி நிகழ்வுகள் பந்தோபஸ்து போடுவாங்க. அதுல அவர் பார்த்துருக்கலாம். ஏற்கனவே வந்து SSPR இருந்த தமிழிசை தங்கப்பாண்டியனுடைய கணவர் அவங்க கூட சந்திக்கும் போது பார்த்ததா அவங்க சொல்றாங்க. அந்த காவல் ஆய்வாளருக்கு தனிப்பட்ட ஒரு வன்மம் அவருக்கும் இருந்திருக்கு. இன்னொன்று உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் நூல்வு கடந்திருக்குது. இவர் இந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் ஒட்டின சம்மனை கிழிச்சதுக்கு நீங்க ஏன் வாலண்டியரா வரணும்? இது ஒன்றும் அப்படி ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூவே கிடையாது. அப்ப திட்டமிட்டு தான் வந்திருக்காங்க. திட்டமிட்டு அவங்க கைல்வெளி அவர்கள் போயிட்டு சீமானுடைய மனைவி போயிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு மேலத்துக்கு 2 பேரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒருவேளை நம்ம ஆட்கள் தான் வந்து அவங்க மேல கை வச்சிட்டாங்க போல தெரியாம போலீஸ்காரங்க மேல ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு போல. சாரி சார், நான் சாரி கேட்டுக்கிறாங்க. என்ன சாரி? அதை கூட ஒரு அலட்சியம். ஒரு கட்சி தலைவருடைய மனைவி, அவங்க ஒரு படித்த பெண்ணவங்க, ஒரு வழக்கறிஞரவங்க, அவங்க வந்து ஒரு இது கேட்கும்போது கூட என்ன சாரி? அப்போ அவ்வளவு ஹார்ஸா அவ்வளவு ஹராஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. போகும்போது 2 பேரையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. நேரம் ஸ்டேஷன் கொண்டு போகல. ஸ்டேஷனுக்கு 10 நிமிஷம் தான் வீட்டில் இருந்து. ஸ்டேஷன் கொண்டு போகாம அங்கே இருக்கக்கூடிய ஒரு திடலை கொண்டு போய் 2 பேரையும் அவ்வளவு மோசமா 4 காவலர்கள் தெரிந்து சாக்கிட்டாங்க. ஸ்டேஷன் அங்கே வச்சு தாக்குனது மட்டும் இல்லாம திருப்பி ஸ்டேஷன்ல கொண்டு போய் கால்லையும் கையிலையும் வந்து அவ்வளவு இரும்பு ராடை வச்சு அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் செய்யணும்? அப்படி என்ன குற்றத்தை பண்ணிட்டாங்க? அடிச்சது மட்டும் இல்லாம பொய்யா ஒரு வழக்கு, ஆயுதத்தை காட்டி மிரட்ட, ஆயுதத்தை காட்டவே இல்லை, வீடியோ அவ்வளோ ஆதாரம் இருக்கு. கை துப்பாக்கி காட்டி மிரட்டது, காவலர்களை பணி செய்ய விடாம தடுத்தல், அப்புறம் ஒருமையில பேசுறது, இப்படின்னு 5 பிரிவுகளில் வழக்கு போட்டு அவங்களை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அதுல திமுக கட்சிக்காரன் எழுதலாம் பாத்ரூமில் வலிக்கி விழுந்த சீமானுடைய பாதுகாவலர். அப்ப என்ன மாதிரியான ஒரு செட்டப் நீங்க உருவாக்க பாக்குறீங்க? நீங்க வந்து ஒரு திமுக அரசை எதிர்த்து பேசினா, திமுக அரசுக்கு எதிராக இருந்தா யாரா இருந்தாலும் நாங்க கைது பண்ணி நாங்க பொய் வழக்கு போடுவோம்னு நீங்க மக்கள்கிட்ட காட்டுறீங்களா? சார், தொடர்ச்சியா இது வந்து நடந்துட்டே இருக்கு. இந்த குறிப்பாக அந்த விஜயலட்சுமி அவங்களுடைய கேஸ் இதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது எப்போ எட்டும்? இல்லை வந்து இதை யார் திருப்பி இதை கொண்டு வந்து வெளில பேசிட்டு
இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மாத காலமாக திமுகவுடைய வழக்கறிஞர் அணி முழுக்க முழுக்க இந்த வழக்கை எடுத்து 100 விழுக்காடு வேலை பார்த்திருக்காங்க. கடந்த ஓராண்டு காலமா வேலை பார்க்கறாங்க. இந்த ஒரு மாதமா ஒரு கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி ஒரு பெண் கொடுத்த புகாரை இவ்வளவு தூரம் ஏன் பேஸ்புக் போடுறா மாத்தணும்? எந்த காவல்துறை அதிகாரியை கட்டல நம்ம சொல்றாங்க மேல இருந்து பிரஷர். இந்த வழக்கு ஒரு பொய் வழக்கு. நம்ம இந்த வழக்கை நீங்க உண்மையிலே பாருங்க. 2008ஆம் ஆண்டு அண்ணன் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி கூட பழகி ஏமாத்திட்டதாக குற்றச்சாட்டு. 2011 ஒரு புகார் கொடுக்குறாங்க வலசரவாக்கம் காவல் நிலையத்தில். அந்த புகார்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீமான் என்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாத்திட்டாரு. 2023 புகார் சீமான் என்னை திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டாரு. 2011 புகாருக்கும் 2023 புகாருக்கும் பல வித்தியாசம். 2011 என்னோட பழகி காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாத்தினாரு. 2023 மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, முதலிரவும் முடிஞ்சிருச்சு, பெரியோர்களின் ஆசீர்வாதத்துல 7 முறை என்னை சீமான் கருக்கலைப்பு செய்தார். இது குற்றச்சாட்டு. ஒரு வருஷத்துக்குள்ள 7 முறை எப்படி கருக்கலைப்பு செய்ய முடியும்? கருக்கலைப்பு செய்வதற்கு சீமான் கையெழுத்து போட்டாருங்கிறதா இப்ப இருக்கிற குற்றச்சாட்டு. சீமான் மதுரை மீனாட்சி கோயில் வச்சு தாலி கட்டினாருங்கிறது 2வது குற்றச்சாட்டு. 2 குற்றச்சாட்டுக்கும் எந்த ஆதாரமும் இல்ல. என்கிட்ட காவல்துறை அதிகாரி ஒருத்தர் கேட்டாரு, சீமானுக்கு விஜயலட்சுமி கூட மட்டும் தான் பழக்கமா, வேற யார் கூட பழக்கமா? என்கிட்ட கேட்டார், நான் அதிகாரி பேர் சொன்னா அவருக்கு வேலை விட்டு தூக்கிடுவான், இல்ல எங்க கட்சிக்காரன் கொதிநிலைக்கு போயிருவான். இதெல்லாம் ஒரு விசாரணையா? இதெல்லாம் ஒரு இதா? அயோக்கியத்தனமான ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு. அயோக்கியத்தனமான அரசு. 2008 அண்ணன் சீமான் அவர்களை விஜயலட்சுமி தான் ஏமாத்தினா. கர்நாடகாவில் நடிக்கும் போது சுர்ஜன் லோகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கன்னட நடிகர், டிவி சீரியல்லையும் திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் சுர்ஜன் லோகேஷ். அந்த சுர்ஜன் லோகேஷ் கூட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அந்த சுர்ஜன் லோகேஷுக்கு விஜயலட்சுமியுடைய உண்மை முகம் தெரிய வருது. ஏற்கனவே அவங்க பல பேரோட பழகிட்டு இருக்காங்க, அப்படி பழகிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்கேஜ்மெண்டோட அதை நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. இங்க வரும்போது அவங்களுடைய அக்காவுக்கு அக்கா யாருன்னா முன்னாள் நடிகை ஜெயபிரதாவுடைய தம்பி தான் விஜயலட்சுமி அக்காவுடைய கணவர். அவங்க அக்கா கணவரால அவருக்கு தொடர்ச்சியா தொல்லை நடந்துட்டு இருக்கு. ஏதோ பணம் கேட்டு மிரட்டுறாங்க, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு. அப்ப அன்னைக்கு சீமான் சினிமால ஓரளவுக்கு ஒரு தெரிந்த இயக்குனர். இந்த மாதிரியான விஷயங்கள்ல அன்னைக்கு திமுக ஆட்சி இருந்துச்சு. அண்ணன் சீமான் திமுகவோட காவல்துறை அதிகாரியோட நெருக்கமா இருந்தாரு. அதனால இந்த பிரச்சனை சீமான் சொல்றாங்க வாழ்த்துக்கள் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது. அப்ப அண்ணன் சீமான் உதவி இயக்குனர் சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அவன்கிட்ட பேசி இனிமேல் மிரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. பாதுகாப்பு கொடுத்தோன்னே சீமான் தான் நமக்கு சரியான ஆளா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சீமான் கிட்ட பழகுறாங்க. பழகி அவருக்கும் திருமணம் ஆகல, 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம் சொல்லி 2 பேரும் பழகுறாங்க. பழகுனது உண்மை, எந்த மாற்று கருத்து ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்ல. ஆனா சீமான் அந்த காலகட்டத்தில் விஜயலட்சுமி ஏமாத்திருக்கிறார். எங்களுக்கு பணம் வேணும் சொல்லி அவர் படத்துல இயக்குனரா இருப்பதனால அப்பப்போ செலவுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. அவர் கொஞ்சம் செழிப்பா இருக்காரு, ஒரு அரசியல் செல்வா கூட இருக்காரு, ஆளுங்கட்சியோட ஆதரவு இருக்கு. அப்ப இவரை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் சொல்லி இங்க இருக்கும்போது சீமானோட பழகிருக்காங்க. அதே காலகட்டத்தில் இந்த சுர்ஜன் லோகேஷ் கூட இவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயம் சீமானுக்கு தெரியாது. சீமான் கல்யாணம் முடிக்கலாங்கிற நிலைமையில தான் இருந்திருக்காரு. அது உண்மைதான், மாற்று கருத்தே கிடையாது. மியூச்சுவலா பழகி ஓகே கரெக்டா வருதுன்னா அதுக்கு அண்ணன் சீமானோட வீட்டுல ஏத்துக்கல, அண்ணன் சீமானுடைய குருநாதர் மணிவண்ணன் ஏத்துக்கல. அப்ப எல்லாரும் உனக்கு செட் ஆக மாட்டா, நீ முழுமையா விசாரிக்கும் போது முழுமையா விசாரிச்சிருக்காரு. விசாரிக்கும் போது ரொம்ப தப்பா இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் போயிடுறாரு. தன்னுடைய அரசியலே மாறிடுது. தொடர்ச்சியா தேர்தல் பிரச்சாரம் ஈடுபடுறாரு. வந்த உடனே அக்டோபர் மாசம் ராமேஸ்வரம் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்ட போது கூட கல்யாணம் பண்ணலாங்கிற மனநிலை தான் இருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ச்சியான சிறைப்படுத்தல், தொடர்ச்சியான வழக்கு, இதுல அவருடைய மொத்தமான வாழ்க்கை மாறுது. அப்பதான் விஜயலட்சுமியோட உண்மை முகம் தெரிய வருதுன்னு அவர் அதை டிராப் பண்றாரு. 2 பேருமே மியூச்சுவலா பிரிஞ்சிடறாங்க. செட் ஆகாது, உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரேக்கப் மாதிரி தான். எல்லோருக்கும் ஒரு நம்ம கல்லூரி காலங்கள்ல ஒரு காதல் இருந்திருக்கும், அதுல ஒரு பிரேக்கப் ஆகும். அதோட 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயலட்சுமியும் இல்ல பேசல, அவங்களும் பேசல, எதுவும் பண்ணல. விஜயலட்சுமி அதுக்கப்புறம் சீமானன் அரசியல் வாழ்க்கை வந்தாரு. விஜயலட்சுமி திருப்பி கர்நாடகா போறாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகால ஒரு நாயுடு ஒருத்தர், ஜெயராஜ் நாயுடுன்னு சொல்லி சினிமால இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஜெயராஜ் நாயுடு. அந்த ஜெயராஜ் நாயுடு இவங்களுக்கு உதவி பண்ணிருக்காரு. உதவி பண்ண ஜெயராஜ் நாயுடு கிட்டே பணத்தை வாங்கிக்கிட்டு ஹராஸ்மெண்ட் வழக்குன்னு சொல்லி அவங்கள போறாங்க. அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, என் மேல நான் உதவி செய்ய போனேன், உதவி செய்ய என் மேல இந்த மாதிரி பாலியல் ரீதியான வழக்கு கொடுத்திருக்காங்கன்னு. இப்படி இத்தனை பேரோடையும் பழகி இத்தனை பேரும் ஒரே குற்றச்சாட்டு. ஆனா கர்நாடக அரசு இதை ஒரு வழக்காவே எடுக்கல. அந்த வழக்கு பெருசா மாறல. ஆனா இங்க இவங்க குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர் பெரிய ஆளா இருக்காரு, ஒரு கட்சியின் தலைவரா இருக்காரு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரா இருக்காருன்னு 2011 புகார் கொடுக்குறாங்க. 2011 புகார் கொடுத்த புகார் 2012 அவங்களே வாபஸ் வாங்குறாங்க. சரி, வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. அப்ப நாம் தமிழ் கட்சி பண்ண பெரிய தப்பு என்னன்னா, வாபஸ் வாங்கின வழக்க குவாஷ் கொண்டு போகல. சரி, அவங்களே புகாரை வாபஸ் வாங்கிட்டாங்க, இந்த வழக்கு எதுக்கு குவாஷ் கொண்டு போகணும், இதை விட்டுருன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு எஃப்ஐஆர் அப்படி இருக்கு. இந்த எஃப்ஐஆர் என்ன பண்றாங்கன்னா 2023 இவங்க அதே ஸ்டேஷன்ல மீண்டும் புகார் கொடுக்குறாங்க. அப்ப இந்த புகாரை எடுத்துக்கல காவல் நிலையம், ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்குன்னா அந்த எஃப்ஐஆர் நோண்டுறாங்க. ஏன்னா இப்ப திமுக ஆட்சி. அப்போ என்ன எல்லாத்துக்குமே தெரியும், வீரலட்சுமி, சுவீரபாண்டியன்
இந்த சமூக வலைதளங்களை இயங்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக திட்டமிட்டு இந்த விஜயலட்சுமியை ஒரு ஆயுதமா எடுக்கிறாங்க. ஆயுதமா எடுத்து அன்னைக்கு எப்படியாவது வழக்கு போட்டு சிறைப்படுத்தலாம்னு முடிமையிலுக்கு முயற்சி பண்றாங்க. அண்ணன் சீமானுக்கு சம்மன் கொடுக்கப்படுது, அவரும் வராரு. வலசரவாக்கத்துல கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சம்மனுக்கு ஆஜராகி விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த விளக்கத்துல எப்படிலாம் அவ என்னை ஏமாத்தினா, விஜயலட்சுமியும் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போற குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன, கருக்கலைச்சருடைய பின்னணி என்ன, எல்லாத்தையும் சொல்றாரு. எதற்குமே எந்த ஆதாரம் கிடையாது. விஜயலட்சுமியும் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு புகைப்படம், விஜயலட்சுமி வீட்டில் போய் அண்ணன் சீமான் கேக் கூட்டுற மாதிரி இருக்கும். அவங்க அம்மா அண்ணன் சீமானுக்கு அந்த ஒரு புகைப்படத்தை தவிர மற்றெல்லாம் சினிமா தளங்கள்ல எடுக்கப்பட்ட வீடியோக்கள் தான். அதை வைத்துக்கொண்டு ஒரு பெண் தொடர்ச்சியா 16-17 வருஷம் ஒரு கட்சியின் தலைவரை த்ரெட்டன் பண்றாங்க போது இது முழுக்க ஒரு பொய் வழக்கு. உயர்நீதிமன்றத்தில் மரியாதைக்குரிய நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் ஏற்கனவே இருந்தாங்க. அப்ப நம்ம வழக்கை தடை செய்ய கொண்டு போறோம். ஆனந்த வெங்கடேஷ் விஜயலட்சுமியை நேர் நிக்கணும்னு சொல்லி அவர் அழைக்கிறாரு. 2 முறை விஜயலட்சுமி சம்மன் கொடுக்கப்படுது. 2 முறையும் வரல. நான் வரமாட்டேன், இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்க தான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வச்சு சீமானை எதுவுமே செய்ய முடியாது, இந்த புகாரை முழு மனதோடு நான் வாபஸ் வாங்கிட்டு போறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போறாங்க. முழு மனதோடு வாபஸ் வாங்கின இந்த ட்விஸ்டை எதிர்பார்க்கல. இந்த ட்விஸ்டை எதிர்பார்க்கணும்னு காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த வழக்கை நாங்கள் வாங்க முடியாது, நீ காலையில வா, காலைல பேசிக்கலாம்னு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நைட்டு 10:30 மணிக்கெல்லாம் வழக்கு வாபஸ் வாங்கிட்டு பெங்களூர் போயிட்டாங்க. பெங்களூர் போனவங்க இதுவரைக்கும் திரும்பி வரல. இப்போ காவல் நிலையத்தில் மீண்டும் இந்த வழக்கை எடுத்து நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் இருக்கும்போது இந்த வழக்கு வந்தா அவர் நேர்மையான நீதிபதி இந்த வழக்கை குவாஷ் பண்ணிடுவார் பொறுத்திருந்து அவங்க ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி நீதிமன்றங்கள்ல இந்த வழக்கு சரியான முறையில் விசாரிக்கப்படல அப்படிங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கோம். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு 100 விழுக்காடு சுக்குச்சுக்காக உடையும். சார், இப்போ நேற்று கிட்டத்தட்ட அவங்க ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஏதாவது பேசுறதுக்கான கட்சி நிர்வாகிகளோ இல்லை நீங்களும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா என்ன சொன்னாங்க அவங்க? இல்லை, அவங்க தைரியமாக இருக்காங்க. வழக்கறிஞர் பேசுனாங்க, நான் பேசல, வழக்கறிஞர் பேசுனாங்க, தைரியமாக இருக்காங்க. ஆனால் 2 பேரையுமே கடுமையான தாக்கியிருக்காங்க. ரொம்ப ஆபாசமாக 2 பேரையும் பேசியிருக்காங்க. அவங்க 2 பேருமே எந்த குற்றமும் செய்யாத ரொம்ப சாதாரண நபர்கள், அண்ணன் வீட்டில் பணி செய்யக்கூடியவங்க. அப்போ இதன் மூலமாக நீங்கள் மிரட்டல் விடுத்து, அதாவது அடக்குமுறைன்னு பாருங்க, காவல் நிலையத்துக்குள்ள பேரிகார்டை போட்டு கட்சிக்காரங்க யார் விடாமல் தடுக்கிறீங்க, அண்ணன் சீமான வீட்டுக்குள்ள பேரிகார்டை போட்டு யார் விடாமல் தடுக்கிறீங்க, வெடிகுண்டு போட வர்றான்னு சொல்றான், அவனை நீங்க கண்டுக்காம இருக்கீங்க. அண்ணன் சீமான் வீட்டுக்கு முற்றுகிட வரான், அவனை கண்டுக்காம இருக்கீங்க. சீமான வீட்டுக்கு கட்சிக்காரங்க இடுமோனம் கார்த்தி போன்ற கட்சிக்காரங்க போறதுக்கு பேரிகார்டை போட்டு தடுத்து காவல்துறை சீமான் வீட்டில் குவிக்கிறாங்க. காவல் நிலையத்தில் கூடுதலாக பேரிகார்டை போட்டு தடுக்கிறாங்க. வழக்கறிஞர் கூட உள்ள அனுமதி இல்லை. அப்புறம் நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. நீதிமன்ற வாசல்ல பேரிகார்டை போட்டு தடுத்து வழக்கறிஞர் உள்ள அனுமதிக்காம அதுக்கப்புறம் கட்சிக்காரங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிடக்கப்புறம் 4 வழக்கறிஞர் உள்ள போய் அவங்க தரப்பு நியாயத்துக்கு நீதி மேஜிஸ்ட்ரேட் முழுமையாக கேட்டிருக்காரு. கேட்டுட்டு இந்த மாதிரி அடிபட்டு கையில் அடிபட்டு கால் கண்ணி போயிருந்துருக்கு, ரத்த கட்டு இருந்திருக்கு, அதை எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க. அவங்களும் எங்களை கிரவுண்டில் வச்சு அடித்தாங்க, ஸ்டேஷனில் வச்சு அடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் ஜெய்பீம் படம் பார்த்துட்டு காவல் நிலைய மரணங்களுக்கு எதிராக பேசிய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ஆட்சியில் இன்னைக்கு காவல் நிலையத்தில் 2 கட்சிக்காரங்க ஒரு கட்சி தலைவர் வீட்டில் கைது செய்யப்பட்டு உங்களுடைய காவல்துறையால் அடிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன ஜெய்பீம் படம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டீங்க? நீங்கள் ஜெயராஜ் பண்டிகை நடந்த காவல் நிலைய கொடுமைகளை கண்டித்து அங்கிருந்து கிளம்பி போய் உதயநிதி ஸ்டாலின் லாக்டவுன் காலகட்டத்தில் சாத்தாங்குளத்துக்கு போனார். அப்போ அதிமுக ஆட்சியில் ஒரு காவல் நிலைய மரணம், காவல் நிலையத்தில் டார்ச்சர் நடந்தால் கொதித்தழுகிற திமுகவுடைய ஆட்சியாளர்கள், கட்சி தலைவர்கள் உங்க கட்சியினுடைய ஆட்சியில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டா நீங்க காவலத்தை வச்சு அடிப்பீங்களா? அப்ப இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கம் எடுத்துட்டு போறோம். நீதிமன்றத்தில் இதுக்கான சரியான நியாயத்தை நம்ம கேட்போம். நீங்க காலைல பிரஸ் மீட்ல ஒரு பொது வெளியில ஒரு பொது பிரஸ் மீட்ல இப்படி பேசணுமா அப்படிங்கறத அப்போ நீங்க காயப்படுத்துறதெல்லாம் ஊடகங்கள். நீங்க பாலியல் வழக்கு என்ன பாலியல் வழக்கு? என்ன பாலியல் வழக்கு? முதல்ல இந்த வார்த்தை உங்களுக்கு தப்பா தெரியலையா? எங்களுக்கும் அக்கா தங்கச்சி இருக்குல்ல, எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, எங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்கல்ல, எங்களுக்கு ஆத்தாப்பா சித்தி பெரியமா இருக்காங்கல்ல, அவங்களும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்சியின் தலைவருக்கு அவருக்கு எவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு, பின்னணி இருக்கு, அந்த அவங்க மனைவிக்கு எவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு, பின்னணி இருக்கு. இவ்வளவு இருக்கும்போது நீங்க பாலியல் வழக்கு என்ன அதான் கேட்கிறாரு. மியூச்சுவல் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் சம்மதத்தோடு அவங்க வாழ்வது என்பது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ல வராது, அது ரேப் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் மனம் ஒத்திருந்திருக்காங்க. நீங்க அதுல அவங்க தரப்பு நியாயத்தை மட்டுமே பேசுறீங்களே. இங்க ஒரு ஆண் ஏமாத்தப்பட்டிருக்காரு, அவர்கிட்ட பணத்தை சுரண்டிருக்காங்க. ஏற்கனவே நிச்சயார்த்தம் முடிச்சதை மறைச்சு, ஏற்கனவே பல ஆண்களோடு தயாரிப்பாளரோடு பழகியதை மறைச்சு, அவங்க அண்ணன் சீமானை ஏமாத்தி பணம் பறிச்சு, சொல்ல போனா விஜயலட்சுமி தான் அண்ணன் சீமானை ஏமாத்தி திருமணம் செய்து கொள்வதாக பணத்தை பறிச்சிருக்காங்க. நீங்க பாலியல் வழக்குன்னு சொல்வது முழுக்க அண்ணன் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணணும். அவர் அவதூறு பரப்பி அவர் மீது பெண்கள் இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயத்தை உடைக்கணும். அவர் கருத்து எடுத்து வைக்கிறாரு, அந்த கருத்துக்கு பதில் சொல்ல முடியல. திமுக எதிர்த்து 1000 கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. தொடர்ச்சியா இதை ஒரு 24/7 பிரேக்கிங் போடுறீங்க. அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை வெட்டி ஒட்டி மார்பிங் பண்ணி அதை ஒரு தம்ப்நெயிலா வச்சு
அப்படி பண்ணும்போது அவருக்கு கோபம் வரத்தானே செய்யும். கோபம் வரும்போது கேட்கத்தானே செய்வார். நான் ஒன்றும் கையை பிடிச்சி இருக்கலையே. 2008 உள்ளதுக்கு 2015 வந்து நீ நிப்பன்னா அப்போ அவ கேட்கற என்ன தப்பு இருக்கு? அது ஒரு அரசிட்டம் தான். அதே மாதிரி காலையில வந்து திருமதி கயல்வெளி சீமான் அவங்க வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க, நான் படிக்கிறதுக்கு தான் அதை வந்து கிழிக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த சமண கிழித்த விதங்கள் அப்படிங்கிறது பார்த்தா அது படிக்கிறதுக்கு கிழிச்ச மாதிரி தெரியல, சும்மா அப்படியே வந்து அங்கங்க அப்படி இப்படி கிழிச்சாங்க. இல்ல பேஸ்ட் போட்டு முழுக்க ஒட்டிட்டாங்க. நீங்க வந்து படிக்கணும்னா அதை கிழிச்சாதான் படிக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் கதவுல போய் வந்து நின்றுட்டு இருக்க முடியாதுல்ல. நீங்க வந்து அது படிக்கிறதுக்கு தான் படிக்கணும்னா அதை வந்து எப்படி அதை எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது? முதல்ல படிக்கிறதுக்கு தான் நாங்க கிழிக்க சொன்னோம் அப்படிங்கிறது வந்து தர்க்கத்துக்கு நம்ம சொல்றோம். இன்னொன்னு அதை பேஸ்ட் போட்டு முழுசா தடவி ஓட்டிட்டாங்க. நீங்க மேல கார்னரை ஓட்டினா கூட அதை அழகா கிழிச்சிருக்கலாம். மொத்தமா பசையை போட்டு ஒட்டும் போது அப்புறம் எப்படிதான் கிழிக்கிறது? அதை இன்னொன்னு வீட்டு வாசல்ல ஒட்டுனா கிழிக்கத்தான் செய்வாங்க. முதலமைச்சர் வீட்டு வாசல ஒட்டினாலும் கிழிப்பாங்க, செந்தில் பாலாஜி வீட்டு வாசல ஒட்டினாலும் கிழிப்பாங்க. சாதாரண ஒரு கொலகாரன் வீட்டு வாசல்ல கொண்டு போய் சம்மன் ஒட்டினாலும் சம்மனை யாரும் வச்சுக்கிட்டு போட்டோ போட்டு வைக்க மாட்டாங்க. சம்மனுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணி சம்மனுக்கு மட்டும் தனி கோடை போட்டு மலையில் நனைஞ்சாம பாதுகாக்க மாட்டாங்க. காவல்துறை சம்மன் என்ன குடியரசுத் தலைவருடைய விருதா இல்ல தேசிய விருதா? அதை நம்ம பத்திரப்படுத்தி வைக்க. வீட்டு வாசல ஒட்டினா கிழிப்போம், அதுக்கு அப்படித்தான் சொல்ல முடியும். சரி, ஓகே, நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பொறுமையாக நன்றி. Aeroline, life-lasting windows and doors from Sarvesh. Experience the thrill. Watch sharks glide overhead at India's first tunnel aquarium, VGP Marine Kingdom. Book your tickets now. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Behind its Gold Hall of Famous match 1 மற்றும் 2 தேதிகளில் சென்னை சார் முத்தா வெங்கடேசபுரம் கான்சர்ட் ஹாலில் நடைபெறுகிறது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.